இது மகிமை நேரம். இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த மாதம் முழுவதும் கண்ணின் மணியைப் போல தேவாதி தேவன் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன். ஆண்டவர் படைத்த முதல் மனிதன் ஆதாம், முதல் மனுஷி ஏவாள். ரெண்டு பேரையும் எந்த பருவத்துல ஆண்டவர் படைத்தார் அப்படின்னா, குழந்தை பருவத்துல படைக்கல. அதே மாதிரி முதியோருக்கான முதுமை வயதுலையும் ஆண்டவர் படைக்கல. மாறாக இளமை பருவத்திலேயே ஆண்டவர் படைத்தார். சரியா? அப்போ ஆதாமும் ஏவாளும் படைக்கப்பட்ட போது ரெண்டு பேருமே வாலிபர்களாக இருந்தார்கள். சரியா? வாலிபர்களை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். வாலிபர்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றுதான் நம்ம தியானிக்க போகிறோம். தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழியிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது அப்போ என்னோட ஃப்ரெண்டு சொன்னாங்க, நம்மளுக்கு இந்த முடி மட்டும் வெள்ளையாகலை அப்படின்னா, வாலிப பிராயத்தில் நமக்கு இருந்த பலன் இருந்துச்சுன்னா அதே மாதிரி நம்ம சந்தோஷமா இருந்தோம்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். என்ன, நம்ம எப்பவும் இளமையாகவே இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொன்னாங்கன்னு. அவர் மாத்திரம் இல்லை, எல்லாருமே பிரியப்படுகிற ஒரு பருவம் எது அப்படின்னா இந்த இளமை பருவம். சரியா? அப்போ இந்த வசனத்தை நான் எடுத்து தியானிக்கிறதுக்காக நான் எடுத்தேன். அப்ப முதல் வரியை வாசிக்கும் போது, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு. வாவ், சூப்பர் வசனம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. 2 லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு. ஆனா நம்ம வாலிப பிள்ளையா இருக்கும்போது இப்படிலாம் சொல்லி தரலையே. நீ உன் கண் கண்டபடி நட, நீ உன் ஒரு இருதயம் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கட்டும், எப்பவும் பூரிப்பாயிரு, அப்படிலாம் சொல்லியே தரலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் சிந்திச்சுட்டே அடுத்தது அப்படி அந்த வசனத்தை அப்படியே கன்டினியூ பண்ணேன்னு. அதுக்கப்புறம் இருந்துச்சு, ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. இதை ரீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அப்பாடா, அப்போ நம்மளுக்கு சொல்லி தந்தவங்க கரெக்டா தான் நம்மளுக்கு கற்று தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆச்சு. பார்த்தீங்களா? அநியாயம் செய்கிறவர்கள் இன்னும் அநியாயம் செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும் அப்படின்ட்டு இருக்குது. ஆனா பட் பி கேர்ஃபுல் அபவுட் தி ரிசல்ட். ஜட்ஜ்மெண்ட் வில் பி தேர், ஜட்ஜ்மெண்ட் இஸ் கம்மிங். நியாய தீர்ப்பு நமக்கு ஒன்று இருக்கிறது. சரியா? அதனால நம்ம எது செஞ்சாலும் கேர்ஃபுல்லா நம்ம செய்யணும். ஏன்னா எல்லாத்துக்கும் முடிவு வந்து நியாய தீர்ப்புல நமக்கு வெளிப்படும். அதனால இதெல்லாம் வச்சு குறித்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கு, ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். நம்ம அந்தரங்கத்துல செய்கிற நன்மைகளை மாத்திரமல்ல, தீமைகளையும் ஆண்டவர் வெளியரங்கமாக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. நம்ம யாருக்கும் தெரியாம நிறைய பேர் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ற அந்த மனசு நிறைய பேருக்கு இருக்கும்னு. அப்ப நம்ம அந்த ரங்கத்துல செய்கிற அந்த நன்மைகளை மாத்திரமல்ல, அந்த நன்மைகளையும் ஆண்டவர் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அதே மாதிரி அந்த ரங்கத்துல யாருக்கும் தெரியாம நம்மளுடைய மனதிலே நினைக்கிற பொல்லாங்கான நினைவுகளையும் ஆண்டவர் வெளியரங்கமாக்குவார். நீ இவனுக்கு விரோதமா இப்படி எல்லாம் நினைச்சல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கூட நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்க வேண்டும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் 37ஆம் வசனத்துல இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். அப்போ நம்மள நியாயம் தீர்க்கிறதுக்கு எதுதான் ஃபர்ஸ்ட் சாட்சி சொல்ல வருது? நம்மளுடைய வாய் தான் சாட்சி சொல்ல வருதுன்னு. இவன் அன்னைக்கு இப்படி தகாத வார்த்தைகளினால பேசினான்னு சொல்லிட்டு நம்மளை குற்றவாளின்னு நியாயம் தீர்க்கிறதும் நம்ம வாய் தான். இல்லாம இவன் ரொம்ப நல்ல மனுஷன், அவனுடைய கனிவான வார்த்தைகளினால அநேகருடைய காயங்களை ஆற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நீதிமான் சொல்லி நியாயம் தீர்க்கிறதும் நம்ம வாய்தான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தினால இருக்கிறது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணும்.
எது செஞ்சாலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக நம்ம இருக்கணும். வாலிப பிராயத்துல நம்ம கண்டபடி நம்ம நடக்கலாம், சந்தோஷப்படும், உன்னுடைய இருதயம் பூரிப்பாக்கட்டும், அப்படி எல்லாமே இருக்கு. எல்லாமே கிராண்டட் தான். பெர்மிஷன் இஸ் கிராண்டட், பட் பி கேர்ஃபுல் அபவுட் தி ரிசல்ட். நம்ம நியாய தீர்ப்பு ஒன்று இருக்குது அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனம் போன போக்குல வாழுகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்வதை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் காட்டும் வழியிலே நாம் நடக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அவருடைய பாதத்தையே நாம் பிடித்து அதன்படி அவருடைய சித்தத்தின்படி செய்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவர் நம்மளை நீதிமானாக பார்ப்பார். நம்ம அந்த நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ளவர்களாக நாம் இருப்போம். நம்ம அப்படிதான் செயல்படணும். அதை விட்டுட்டு நம்ம மனம் போன போக்கிலே வாழும் பிள்ளைகளாக நாம் இருக்கக்கூடாது. வாலிப பிராயத்திலேயே சிருஷ்டிகர்த்தராகிய ஆண்டவரை நினைத்து கொண்டிருக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். இப்படி ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யும் பொழுது நாம் என்றும் இளமையாகவே இருக்க முடியும். ஏன்னா இந்த இளமை பருவமானது எல்லாராலும் விரும்பப்படுகிற ஒரு பருவம். இந்த இளமை பருவம் எப்பொழுதுமே எனக்கு அது கடந்து போயிடக்கூடாது, நான் எப்பொழுதுமே இளமையாக இருக்கணும்னு நீங்க சிந்தித்து கொண்டிருந்தால் நம்ம எப்பொழுதும் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். இந்த வருகிற நாட்களிலும் நம்ம இதை குறித்து தான் நம்ம தியானிக்க போறோம். நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னா நம்ம இளமையாகவே நம்ம இருக்கலாம், ஆண்டவருக்குள் எப்படி நம்ம இளமையாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியானிக்க போறோம். ஒவ்வொரு நாளும் அது ரொம்ப நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்கள்லையும் நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளிலையும் நம்ம இதை முக்கியமாக கவனத்தில் வைக்க வேண்டும். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும் என்பதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். ஏன்னா அதுல இருக்குது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்ம எந்த ஒரு வார்த்தையும் வீணாய் பேசிவிடக்கூடாது. இப்ப வாலிப பிள்ளைங்கள்லாம் மொபைல்னு ஒண்ணு இருக்குது, அதுல அவங்க பாட்டுக்கு யாருக்கிட்டையாவது பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க டைம் எல்லாம் வேஸ்ட் ஆக்கி கொண்டு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம்ல சில டைம். இந்த வீணான, ஏன்னா ரொம்ப வார்த்தை பேசுறதுனால, அதிகமான பேச்சினால பாவம் இல்லாமல் போகாது அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, வீணான வார்த்தைகளுக்கு என்னை விலக்கி காத்து கொள்ளுங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு அனுதினமும் நம்ம என்ன பண்ணணும்? பிரேயர் பண்ணி கொண்டே இருக்கணும். வீணான வார்த்தைகளை வாயிலிருந்து வரவே கூடாது. ஏசப்பா, உனக்கு பிரியமான வார்த்தைகளை நான் பேசணும், உமக்கு பிரியமானபடி நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரிடம் பிரேயர் பண்ணிட்டு அந்த நாளை நம்ம துவங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி துவங்கும் பொழுது நம்ம எப்பொழுதுமே இந்த ஆண்டவருக்குள்ள நம்ம இளமையாகவே இருக்க முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஏசப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக உங்களுடைய பாதத்திலே வருகிறோம் தகப்பனே. அப்பா, எங்களுடைய இந்த வயதில் நாங்கள் எப்பொழுதும் நீங்க சொல்கிறபடி செய்கிறவர்களாகவும் நீர் காட்டும் வழியிலே நடக்கிற பிள்ளைகளாகவும் நாங்கள் இருக்க வேண்டும் தகப்பனே. எங்களுடைய வாயிலிருந்து வீணான வார்த்தைகள் ஒன்றும் புறப்படக்கூடாது சுவாமி. உமக்கு பிரியமான வார்த்தைகள் நாங்கள் பேசணும் சுவாமி. நீங்க எல்லாவற்றையும் நியாய தீர்ப்பு நாளிலே எல்லாவற்றையும் கொண்டு வருவீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. அப்பா, அது எந்த காரியமானாலும் நல்லதானாலும் சரி, அதுக்கு பொல்லாப்பானாலும் சரி, அது எல்லாவற்றையும் நியாய தீர்ப்பு நாளிலே கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே சுவாமி. அப்பா, நாங்க எங்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு பிரியமாய் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. நியாய தீர்ப்பு நாளிலே நீங்க எங்களை நீதிமான் சொல்லும்படியாக அப்பா, அதுக்கு தகுதியுள்ளவர்களாக நாங்க இப்பொழுதிருந்து வாழுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். மகிமை
மகிமை மகிமை